பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி சுகத்தைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாக இருந்தான். இது யாரு குறித்து சொல்லப்படுது? மேவிபோசேத்னா யாருன்னா யோனத்தானுடைய மகன். இந்த யோனத்தானுடைய மகனை தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பந்தியில் தினமும் அசனம் பண்ணக்கூடியவராக வைக்கிறார், சாப்பிடக்கூடியவராக வைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது உண்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க, யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே அவனை அழைச்சிட்டு வராங்க. அவன் தான் மேவிபோசேத். அந்த மேவிபோசேத் என்ன பண்ணுறான்னா, 2 காலம் முடமாக இருக்கான். ஏன்னா அந்த போர் நேரத்தில் அவங்க ஆயா அவனை தூக்கிட்டு ஓடும்போது கீழே விழுந்ததுனால 2 காலம் முடமாயிடுச்சு. அதனால் அவனை பராமரிக்கிறதுக்கு தாவீது ராஜா என்ன செய்தார்? யோனத்தான் நிமித்தம் அந்த மேவிபோசேத்துக்கு தயவு பாராட்டுதார். கடைசி வரைக்கும் அவன் என் பந்தியில் அசனம் பண்ணணும், பந்தியில் நித்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தாவீது ராஜனை செய்வார், ஏற்பாடு பண்ணுவார். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான கிருபை அந்த மேவிபோசேத்தை கலைச்சது. காரணம் யோனத்தான் நிமித்தமாக. யோனத்தான் தாவீதினுடைய சிநேகிதன். அதனால் அந்த சிநேகத்தின் நிமித்தம் அவர் எப்படியாவது தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செய்கிறார். அப்படி செய்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பிரஜாதிக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சார் இந்த மாதிரியாக சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கணும். சவுல்னால் அந்த குடும்பத்தில் சாபம், நாட்டில் சாபம், அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் தாவீதின் மூலமாக. ஆமென்.